السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. எல்லாம் உள்ள அல்லாஹ்வினுடையார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த தருணத்தில் திருமறை குர்ஆனுடைய வசனங்களும் அதனுடைய பின்னணியும் அதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகளும் என்ற இந்த தொடர் உரையில தொடர்ச்சியாக திருமறை குர்ஆனுடைய வசனத்திற்கான விளக்கத்தை நாம் பார்த்து வருகின்றோம். அதுல இன்றைய தினம் திருமறை குர்ஆனுடைய 3வது அத்தியாயமாக இருக்கக்கூடிய ஆல இம்ரான் என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயத்தினுடைய 190வது வசனத்துல இருந்து கடைசி ஒரு 10 வசனங்கள் வரைக்கும் உண்டான வசனம், அதனுடைய பின்னணி, அதனுடைய முக்கியத்துவம், அதை நாம் ஓத வேண்டியதனுடைய அவசியம், அதனுடைய அந்த செய்தியில அந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி, அதை நம்ம ஏன் ஓத வேண்டும் என்பது குறித்த ஒரு தெளிவை தான் நாம அறிந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த 3வது அத்தியாயத்தினுடைய 190வது வசனம் அது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்த் வஹ்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தின் லிஉலில் அல்பாப். இன்ன ஃபீ தாலிக, அதாவது இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்தி வஹ்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தின் லிஉலில் அல்பாப். வானங்கள் மற்றும் பூமியை படைத்திருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் சிந்திக்கக்கூடிய அறிவுடைய மக்களுக்கு சான்று இருக்கின்றது, அத்தாட்சி இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை, அவனுடைய வல்லமையை குறித்து நாம சிந்திக்க வேண்டும் என்பது குறித்த ஒரு தெளிவு அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லிக்கான். இந்த வசனத்திற்கு உண்டான சிறப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுத் தொழுகைக்காக இரவுல தூங்கி எழுந்தும் பொழுது எந்திரிச்சவன என்ன செய்வாங்க என்பதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெளிவுபடுத்துறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவு தொழுகை எப்படி இருந்தது, இரவு வணக்கம், அவங்களுடைய தஹஜ்ஜுத் தொழுகை எப்படி இருந்தது என்றும், அவங்களுடைய இபாதத்துகள் எப்படி இருந்தது என்று விளங்கிக் கொள்வதற்காக, அறிந்து கொள்வதற்காக அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட தங்குறாங்க. அவங்களுடைய சிறிய தாயார் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டுல தங்குறாங்க. மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி. அவங்களுடைய வீட்டுல தங்கி இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுல விழிக்கிறாங்க. அந்த தஹஜ்ஜுடைய நேரம், இரவுடைய கடைசி பகுதி வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விழித்தெழுந்து அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவங்க வேகமா வீட்டை விட்டு வெளியே போய் வானத்தை உற்று நோக்கினார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க. வானத்தை உற்று நோக்கி அவர்கள் ஆல இம்ரான் அத்தியாயத்தினுடைய அந்த இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்தி வஹ்திலாஃபில் லைலி வன் நஹாரி ஆயாத்தின் லிஉலில் அல்பாப் என்று துவங்கக்கூடிய அந்த அத்தியாயத்திலிருந்து, அந்த வசனத்திலிருந்து ஒரு 10 வசனங்களை ஓதினார்கள். இது அனைத்துமே அல்லாஹ்விடத்தில் நம்ம பிரார்த்திக்கக்கூடிய விதத்திலான ஒரு அற்புதமான வசனங்கள். வானத்தை உற்று நோக்கி வானத்தை பார்த்து விட்டு அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வசனத்தை ஓதினார்கள் என்று சொல்லக்கூடிய செய்தி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கின்றோம். அப்ப தஹஜ்ஜுடைய நேரத்துல நம்ம எழும்பொழுது இந்த வசனத்தை நம்ம ஓதணும் என்று நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கின்றது ஒன்று. இரண்டாவது, நாம தஹஜ்ஜுடைய நேரத்துல கண் விழிக்கும் பொழுது வானத்தை உற்று நோக்கி வானத்தினுடைய பிரம்மாண்டம், அதனுடைய படைப்பு குறித்து, அல்லாஹ்வுடைய மகிமையை குறித்து நாம சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எத்தனை பேர் இதை சரியான முறையில செய்யறோம் யோசனை பண்ணி பாருங்க. இப்படி ஒரு செய்தி இருக்கிறதே பல பேருக்கு நமக்கு தெரியாது. இன்னும் இது நாங்க கண்ணு முழிச்சோடனே செல்போனை தான் எடுத்து பார்ப்போம், வானத்தை போய் பார்க்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் நம்மள பெருவாரியானவர்கள். ஏன்னா நம்ம கண்ணு முழிக்கிறோமோ முழிக்கலையோ, முழிக்கும் போதே அப்படியே தலாவிக்கிட்டே தான் எந்திரிப்போம். எங்க செல்போன் எங்க இருக்கு,
எத்தனை மிஸ்டு கால் வந்திருக்கு, எத்தனை மெசேஜ் வாட்ஸ்அப்ல வந்திருக்கு, ஃபேஸ்புக்ல எவ்வளவு நோட்டிபிகேஷன் வந்திருக்குன்னு பார்க்கிற ஆளுகளாக தான் நம்ம இருக்கிறோம். இரவு நடுச்சாமத்துல திடீர்னு முடித்தாலும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார், இரவுல நீங்கள் கண் விழிக்கும் பொழுது திடீர்னு கண் விழிப்பு வருகின்றதா, இறைவனை நினைவு கூற வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். எத்தனை பேர் அதை சரியான முறையில செய்கின்றோம்? யார் ஒருவர் இரவுல கண் விழிப்பு வந்த உடனேயே லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வலஹுல் ஹம்த் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்ஹம்துலில்லாஹி வ சுப்ஹானல்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அல்லாஹும்ம அஃபிர்லி அப்படின்னு யார் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவர் எந்த பிரார்த்தனையை கேட்டாலும் அல்லாஹ் அந்த பிரார்த்தனைக்கு பதிலளிப்பான், அந்த பிரார்த்தனை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் ரசூலுல்லாஹ் சொல்றான். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறான். எத்தனை பேர் இதை செய்யறோம்? டக்குன்னு முழிப்பு வருதுன்னு இடையில திடீர்னு எதையாவது ஒரு சத்தம் கேட்குது, அல்லது நாம நம்மளுடைய இயற்கை உபாதைகளை கழிப்பதற்காக எந்திரிக்கிறோம். எந்திரிக்காத ஆட்கள் யாரும் கிடையாது. சில பேர் 1-2 பேர் விதிவிலக்கா இருக்கலாம், போய் மையத்தானா மையத்து தான், அதுக்கப்புறம் அடுத்து ஒரு 9 மணி காலையில சுபு கூட எந்திரிக்காம அப்படி தூங்குற ஆளுகள் 1-2 விதிவிலக்கா இருக்கலாம். பெருவாரியானவருடைய அல்லாஹ் திடீர்னு ஒரு முழிப்பை கொடுத்துருவான். அப்படி முழிப்பை கொடுப்பது என்பது அல்லாஹ்வுடைய அருள், அதை நம்ம விளங்க வேண்டும். ஏன்னா அல்லாஹ் தூங்கும் பொழுது நம்மளுடைய ரூஹ அவனுடைய கையில கைப்பற்றி வைத்திருக்கின்றான். நம்ம எல்லாம் ஜனாசாக்களாக தான் கிடைக்கின்றோம். அதனாலதான் தூங்கும் பொழுது ஓதக்கூடிய பிரார்த்தனையை பாருங்க, அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா, இறைவா உன்னுடைய பெயரால், இறைவனுடைய பெயரால் நான் மௌத்தா போறேன், இறைவனுடைய பெயரால் நான் உயிர் பெறுகிறேன்னு அர்த்தம். மௌத்தா போறேன்னு அது சொல்லிட்டு தான் படுக்கணும், நல்லா விளங்கிடுங்க. அப்ப மரணம், அதாவது தூக்கம் என்பது ஒரு சிறு மௌத்து. அந்த மாதிரியான ஒரு நிலையை விட்டோம் அல்லாஹ் நமக்கு ஒரு முழிப்பு காட்டுறான்னா அதுல அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டிய கடமை இருக்கா இல்லையா? அதை நம்ம எத்தனை பேர் செய்கின்றோம் சரியான முறையில? அப்ப இந்த துஆக்களை நம்ம மனனம் செய்து வைத்துக் கொண்டு நம்ம விழிப்பு வந்த உடனே இதை ஓதிடணும். ஓதி அல்லாஹும்ம அஃபிர்லி, இறைவா என்னை நீ மன்னித்து விடுதனுடைய பொருள் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. வஹ்தஹு, அவன் தனித்தவன். லா ஷரீக லஹு, அவனுக்கு இணை துணை கிடையாது. லஹுல் முல்க், ஆட்சி அவனுக்கே உரியது. வலஹுல் ஹம்து, புகழ் அனைத்தும் அவனுக்கே உரியது. வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், ஒவ்வொரு பொருளின் மீதும் அவன்தான் ஆற்றலுடையவனாக இருக்கின்றான். அனைத்து பொருளின் மீது அவனுக்கு தான் ஆற்றல் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. வ சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், நல்லது செய்வதற்கும் தீயதை விட்டு விலகுவதற்கும் அல்லாஹ்வை கொண்டே நான் சக்தி பெறுகின்றேன். அல்லாஹும்ம அஃபிர்லி, இறைவா என்னை நீ மன்னிச்சிடு, இதுதான் அதனுடைய பொருள். அவ்வளவு ஒரு அற்புதமான புகழ் மொழிகள். அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அவனுடைய வல்லமையை பறைசாற்றி அவனுடைய மகத்துவத்தை நினைவு கூர்ந்து அவனிடத்துல பாவ மன்னிப்பு கோரக்கூடிய அற்புதமான வாசம். இதை சொல்லிட்டு நாம அல்லாஹ்விடத்துல இறைவா என் பாவத்தை மன்னிச்சிரு இறைவா என்று அல்லாஹ்விடத்துல தௌபா செய்து அல்லாஹ்விடத்துல நம்முடைய தேவைகளை கோரிக்கைகளை முன்வைத்தால் நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறார். அப்ப தஹஜ்ஜுதுக்கு அலாரம் வச்சு எந்திரிக்கும் போது ஒரு விழிப்பு வருதுல, ஓதலாம்ல, எத்தனை பேர் ஓதுறோம்? அப்ப இதெல்லாம் நம்மளுடைய அந்த வாழ்க்கையில நடைமுறையில கொண்டு வர வேண்டும். இந்த மாதிரியான நற்கருமங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் இது போன்ற நல்ல காரியங்களை கற்றுத்தர வேண்டும். நாம நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய உறவினர்களுக்கும் இது சொல்லித்தர வேண்டும். இதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு நிலைமையிலையும் கூட என்னுடைய இறைவனை நான் நினைவு கூறுவேன் நம்ம இருந்தோன்னு வைங்களேன், அல்லாஹ்வுடைய உதவி கண்டிப்பா கிடைக்கும். தூக்கத்துல விழிக்கும் போது படக்குன்னு ஒரு முழிப்பு வருது, டக்குன்னு அல்லாஹ்வை நம்ம நினைவு கூறுன்ற என்ன வந்துச்சுன்னு வைங்களேன், அப்ப ஷைத்தான் நம்மளை நெருங்குவானா? யோசனை பண்ணி பாருங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு நினைவு நமக்கு வர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு வந்தது. கண்ணு முழிச்சோனையுமே வேகமா வெளியே போய் வானத்தை உற்று நோக்கினார்கள். உற்று நோக்கி விட்டு
அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த ஆலை இம்ரான் என்ற அத்தியாயத்தினுடைய அந்த 190வது வசனத்திலிருந்து அப்படியே வாசிக்கிறாங்க, அப்படியே ஓதுறாங்க. இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்த் வஹ்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தின் லிஉலில் அல்பாப். வானங்கள் மற்றும் பூமி அவற்றை படைத்திருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அறிவுடைய மக்களுக்கு அத்தாட்சிகள் இருக்கின்றன. அல்லதீன யذ்குருனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம் வ யதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபக்னா அஸாபன்னார். அத்தகைய அந்த அறிவாளிகள், இறைவனுக்கு அஞ்சி நடக்கக்கூடிய அவர்களுடைய அந்த பண்பு எத்தகையதாக இருக்கும் என்றால், அவர்கள் நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் தங்களுடைய விழாப்புறங்களில் சாய்ந்தவர்களாக படுத்த நிலையிலும் தங்களுடைய இறைவனை நினைவு கூறுவார்கள். அப்படி நினைவு கூர்ந்து விட்டு வானங்கள் மற்றும் பூமியினுடைய படைப்பு குறித்து சிந்திப்பார்கள். அப்படி சிந்தித்து அவங்க என்ன செய்வாங்க, வானத்தினுடைய பிரம்மாண்டத்தை பார்ப்பாங்க, வானம் எப்படி படைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை உற்று நோக்குவார்கள். அதனுடைய மகத்துவத்தை அவர்கள் சிந்திக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு படைப்பை படைத்த இறைவன் எத்தகைய மகத்தானவன் என்பதை உணர்வார்கள். உணர்ந்து கொண்டு சொல்லுவாங்க, ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபக்னா அஸாபன்னார். இறைவா, எங்களுடைய ரப்பே, இவற்றையெல்லாம் நீ வீணுக்காக படைக்கவில்லை, இவற்றையெல்லாம் நீ பாத்தில வீணுக்காக நீ படைக்கவில்லை, நீ மிக பரிசுத்தமானவன், நரக நெருப்பிலிருந்து எங்களை நீ காப்பாற்றுது என்று கேட்பார்கள். இந்த வானத்தை முட்டு நோக்கும் போது அல்லாஹ்வுடைய வல்லமையை நாம் சிந்திக்க வேண்டும். எத்தனை பேர் வானத்தை பார்த்து நம்ம சிந்திக்கிறோம்? யோசனை பண்ணி பாருங்க. நமக்கு செல்போன் பார்க்கறதுக்கே நேரம், செல்போனை பார்த்து பார்த்து எல்லாம் பாத்தீங்கன்னா சிறு வயதிலேயே கண்ணாடி 50 பேர் பெருவாரியா பார்வை போயிடுச்சு. அது இந்த கொரோனா பீரியட்ல 2 வருஷத்துக்கு மேல வீட்டுக்குள்ளேயே போட்டு அடைஞ்சிருந்ததுல செல்போனை கொடுத்து அந்த டயத்துல கண் பார்வை பாதிக்கப்பட்டு கண்ணாடி போட்டவருடைய எண்ணிக்கை கரடு முரடா ஏறிச்சு. பசங்களுடைய எண்ணிக்கை. ஏன்? அந்த வெளிச்சத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? கண் அடி வாங்கிடுமா இல்லையா? சிந்தனையும் போயிடும். அப்ப நாம எதை சிந்திக்க வேண்டுமோ அதை சிந்திக்கிறது இல்லை. நம்ம இப்படியே குனிஞ்சு பார்க்கறதுக்கே நேரம் தெரியா போகுது. மேல வானத்தை உற்று நோக்கலாம், அல்லாஹ்வுடைய வல்லமையை உற்று நோக்க. நீங்க உண்மை ஒரு நாள் நீங்க செஞ்சு பாருங்க. அதிகாலையில் அந்த தஹஜ்ஜுடைய நேரத்துல எந்திரிச்சு வானத்தை உற்று நோக்கணும்னு வைங்களேன், மறுபடியும் இருட்டா இருக்கும். வானம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கும். ஆனா நட்சத்திரம்லாம் இருக்கும் அதுல, ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாது. அப்புறம் கூர்ந்து கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நட்சத்திரம் தெரியும் நமக்கு. அப்பனா நம்மளுடைய கண்ணினுடைய பவர் என்னன்னு விளங்குதா? இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது. அப்பனா அல்லாஹ்வுடைய வல்லமை. நான் இறைவனை பார்த்துட்டு தான் நம்புவேன். இறைவன் என்னை படைச்சானன்றதை நான் பார்க்கணும். நான் என்னை காட்டு, என் இறைவனை கொண்டு எனக்கு காட்டுங்கன்னு கேட்கிறாங்க. உன் கண்ணு முதல்ல என்ன நிலைமையில இருக்குன்னு தெரியுமா? காலையில எந்திரிச்சு நீ வானத்தை பார்த்தா தெரியும். ஆயிரக்கணக்கான விண்மீன்கள் இருக்குங்க, கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்புறம் உத்து பார்த்தோம்னா அப்படியே கூர்ந்து பார்த்து கொஞ்சம் கண்ணை நம்ம கொஞ்சம் ஷார்ப் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் அம்புட்டு தெரியும், நட்சத்திரம் தெரியும். அப்பனா நம்மளுடைய கண்ணினுடைய வல்லமை என்னன்றது தெரியுதுல. இந்த கண்ணை வச்சுக்கிட்டு நான் ரப்ப இறைவனை நான் கண்ணுக்கு காட்டுனாங்களாம் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தில். ஒரு இடி முழக்கத்தின் மூலம் அல்ல ஒரே பிடியா பிடிச்சா முதல்ல உன்னால பார்க்க முடியுமா அவனுடைய வல்லமைய, அவனுடைய ஒளியை பார்க்க முடியுமா? ஒரு 1000 வாட்ஸ் பல்ப் அடிச்சாலே நம்ம கண் அந்த லைட் அடிச்சுட்டு மறைஞ்சிச்சுன்னு வைங்களேன், முன்னாடி இருக்கிற ஆளுங்களாம் மறைஞ்சு போயிடும், தெரிய மாட்டேன். இதுதான் நம்ம நிலைமை. இந்த கண்ணை வச்சுக்கிட்டு நம்ம இப்ப பார்க்க முடியாது இறைவனை. மறுமையில அதற்குண்டான பவர் எல்லாம் கொடுப்பான், அப்ப பார்க்கலாம். அப்ப இந்த பார்வையினுடைய நிலைமை என்ன என்பது குறித்து நாம விளங்கிக் கொள்வதற்கு கூட இது ஒரு வாய்ப்பாக அமையும். சிந்தித்து பார்க்க, அந்த வானத்துல அந்த நட்சத்திரங்களை எண்ண முடியுமா? ஒவ்வொரு நட்சத்திரமும் எவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்துல இருக்கு தெரியுமா? நமக்கு ஒரு புள்ளி மாதிரி தெரியுது அது. ஆனால் அந்த ஒவ்வொரு நட்சத்திரமும் பூமியை விட பல மடங்கு பெருசு. எத்தனையோ நட்சத்திரங்களுடைய ஒளி கிளம்பி இருக்கு, இதுவரைக்கும் பூமியை வந்தடையவில்லை, அவ்வளவு தூரத்துல இருக்கு. அப்ப இந்த பிரம்மாண்டத்தை எல்லாம் பற்றி சிந்திக்கக்கூடியவன் இறைவனுடைய வல்லமையை உணர்ந்து கொள்வான். எவ்வளவு பெரிய ஒரு பேராற்றலுடையவன் அவன் இருக்கலாம். அவன் அடக்கி ஆளக்கூடியவனாக, மிகப்பெரிய ஒரு வல்லமை உடையவனாக
அவன் இருக்கின்றானே என்று நம்ம உணரும் போது இறை நம்பிக்கை அதிகமாகும். இதைத்தான் ரசூலுல்லாஹி கண் விழித்தோனே இதைத்தான் இருக்கலாம். ஆனா நம்ம கண் விழிச்சோனே வாட்ஸ்அப் நோண்ட ஆரம்பிச்சிடுறோம், ஃபேஸ்புக் நோண்டுறோம். கண் மூடுறதும் டிவியை பார்த்த நிலையில தான் கண்ணு மூடுது. அப்படியே வந்து ரிமோட்டை வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே அப்படியே டிவியை பார்த்துக்கிட்டு அப்படியே மையத்தாயிருது. கையில வந்து ரிமோட்டோட மூத்தா போற ஆட்கள் நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் முழிச்சு பார்த்தா காலையில சுபம் தொழுகிறது கிடையாது, லேட்டா பார்த்தா டிவி ஓடிக்கிட்டு இருக்கு, கையில ரிமோட்டு கிடக்கு. அப்ப இந்த நிலைமையில இருந்தா சிந்திக்க வேண்டும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு நிலையிலும் இறைவனை நினைவு கூடக்கூடியவர்களாக இருந்தார் என்பதற்கு இது ஒரு ஆதாரம். அந்த வசனங்களை வாசிக்கின்றார்கள். ரப்பனா அதனுடைய தொடர்ச்சியாக அப்படியே போகின்றது. அந்த வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தாலே அவ்வளவு ஒரு மகத்துவமிக்க வசனங்கள், அல்லாஹ்வுடைய வல்லமை பறைசாற்றக்கூடிய வசனங்கள், நரக நெருப்பிலிருந்து நாம் பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதற்குண்டான வசனங்கள். ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபகினா அஸாபன்னா ரப்பனா இன்னக மன் துத்கிலின் நார ஃபகத் அஹ்ஸைதா வமா லில்லாலிமீன மின் அன்சார். இறைவா, நீ யாரை நரக நெருப்பிற்குள் புகுத்தி விட்டாயோ அவரை நீ கேவலப்படுத்தி விட்டாய். அந்த அநியாயக்காரனுக்கு எந்த உதவியாலும் கிடையாது. நம்ம காலையில் எந்திரிச்சோன்னு சொல்லணும், கண்ணு விழிச்சோன்னு சொல்லணும். இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை நம்ம சொன்னோம்னா பயப்படுவோம், நரகத்துக்கு அஞ்சுவோமா இல்லையா? ரப்பனா இன்னனா சமிஅனா முனாதியை யுனாதி லில் ஈமானி அன் ஆமினு பிரப்பிக்கும் ஃபஆமன்னா ரப்பனா ஃபக்ஃபிர் லனா துனூபனா வகஃபிர் அன்னா ஸய்யிஆத்தினா வதவஃபனா மஅல் அப்ரார். இறைவா, உன்னுடைய அழைப்பை கொண்டு அழைத்த அந்த அழைப்பாளர்கள் இருக்கின்றார்களே நபிமார்கள், உன்னுடைய தூதர், அவர்களுடைய அந்த அழைப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், நாங்கள் உன்னை ஈமான் கொண்டு விட்டோம். எனவே எங்களுடைய பாவங்கள் நீ மன்னிச்சிரு. அல்லாஹ்விடத்துல காலையில எந்திரிச்சோனே கேட்க வேண்டியது பாவ மன்னிப்பு. ரப்பனா ஃபக்ஃபிர் லனா துனூபனா வகஃபிர் அன்னா ஸய்யிஆத்தினா, எங்களுடைய தீமைகளை எங்களை விட்டு நீ அழித்து விடு இறைவா. வதவஃபனா மஅல் அப்ரார். இறைவா, எங்களை நல்லோர்களோடு இருக்கும் மறுமையில எங்களை வந்து நரகவாசிகள் ஆக்கிறாத, எங்களுடைய பாவங்கள் நீ மன்னிச்சு. ரப்பனா வஆத்தினா மா வஅதனா அலா ருசுலிக் வலா துஹ்ஸினா யௌமல் கியாமா இன்னக லா துக்லிஃபுல் மிஆத். இறைவா, உன்னுடைய தூதர்கள் வழியாக நீ எங்களுக்கு வாக்குறுதி வழங்கினாயே, அத்தகைய அந்த சூனத்திலே எங்களை நுழைய வச்சிரு இறைவா. எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு. எங்களை நீ மறுமையில கேவலப்படுத்தி விட்டுறாத. நீ யாரை கேவலப்படுத்திட்டே அவனுக்கு ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் இல்லாம போயிடுவான். நீ வாக்குறுதி அளித்த அந்த சொர்க்கத்துக்குள்ள எங்களை நுழைய செய். இன்னக லா துக்லிஃபுல் மிஆத். இறைவா, நீ வாக்கு மீற மாட்ட. உன்னுடைய வாக்குறுதியின் பிரகாரம் நாங்க வந்து உன்னுடைய தூதருடைய அழைப்பை ஏற்றோம், இஸ்லாத்துக்கு வந்துட்டோம், ஈமான் கொண்டு விட்டோம். நாங்க எங்களுடைய பாவங்களை நீ மன்னிக்க வேண்டும் என்று உன்னிடத்துல கோரிக்கை வைக்கின்றோம். எங்களுடைய தீமையெல்லாம் அழிச்சு எங்களை நல்லோர்களோடு எழுப்பு, எங்களுக்கு சொர்க்கத்தை கூடு, எங்களை மறுமையில கேவலப்படுத்தி விட்டுறாரு. எவ்வளவு ஒரு அற்புதமான துவா பாரு. இந்த துவாவை டெய்லி ஒருவர் ஓத வேண்டும். காலையில தஹஜ்ஜுத் நேரத்தில் எந்திரிச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனங்களை ஓத சொல்லி இருக்கின்றார். அப்ப நாம இந்த மாதிரி நம்ம ஓதும் பொழுது அல்லாஹ்வுடைய அந்த மகத்துவத்தை நாம் விளங்கிக் கொள்வோம். அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைக்கும், அவனிடத்திலிருந்து பாவ மன்னிப்பு நமக்கு கிடைக்கும். ஆனா நமக்கு வந்து சுபூஹ் தொழுகையே இங்க இல்லை, அப்புறம் எங்கிட்டு தஹஜ்ஜுத் தொழுகை. இதுதான் பெருவாரியாவுடைய நிலம். ஆனா இந்த ரமலான் மாத்திரம் நல்ல வாய்ப்பு நமக்கு. அந்த சஹருடைய நேரம் இருக்கு பாருங்க, அது வந்து பாவ மன்னிப்பு கோருவதற்கு உண்டான ஒரு நேரம். அல்லாஹ் அந்த நேரத்துல பாவ மன்னிப்பு கோருவதை அல்லாஹ் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய அருள் இறங்கக்கூடிய நேரம். அல்லாஹ் அடிவானத்தில் இறங்கி வந்து என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கோரக்கூடியவர்கள் யாரும் இருக்கின்றார்களா, உங்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கின்றேன். என்னிடத்தில் ஏதேனும் கோரிக்கையை வைக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்களா, உங்களுடைய கோரிக்கையை நான் நிறைவேற்றுகின்றேன். என்னிடத்துல பிரார்த்திக்கக்கூடியவர்கள் யாரும் இருக்கின்றார்களா, அவருடைய பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹி காட்டுறாங்க. ஆனா அல்லாஹ்வே நேரடியா இறங்குறான்னு அர்த்தம் கிடையாது. அல்லாஹ்வுடைய அருள் வந்து இறங்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இருக்கின்றது. ரமலான் மாதத்தை நல்லா பயன்படுத்திக்கிறோம். நம்ம இந்த மாசத்துல நம்ம இது போன்ற நற்கர்மங்களை செய்ய முயற்சிக்கும் பொழுது அதை நம்ம அப்படியே ஆயுள் முழுக்க நாம தொடர்வதற்கு நம்ம முயற்சிக்க வேண்டும். அற்புதமான வாய்ப்பு இது.
இது போன்ற இந்த வசனங்களை எழுதி வைத்து மரணம் முழுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல அந்த துஆவை ஓதுவாங்க, இந்த வசனங்களை ஓதுவாங்க. ஓதிட்டு அப்புறம் இரவு தொழுகையில ஈடுபட்டார்கள். அதுக்கு முன்னாடி தஹஜ்ஜுடைய நேரத்துல எந்திரிச்சாலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு துஆவை ஓதுவார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இன்னும் சில செய்திகளை நம்ம பார்க்கின்றோம். ரொம்ப அற்புதமான துஆ. அதாவது அல்லாஹ்வை போற்றி புகழக்கூடிய விதத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம கத்து தர்றாங்க. எப்படின்னா அல்லாஹ்வை புகழணும் தெரியுமா, விதவிதமா புகழ்றாங்க. அல்லாஹ்வுடைய வல்லமையை சொல்லி 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 இறைவா உன்னுடைய புகழ் சாதாரணம் கிடையாது அப்படின்னு தஹஜ்ஜுடைய நேரத்தில் எந்திரிச்சு இப்படி போகணுமா அல்லாஹ் 5 விதமா போல சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி தர்றாங்க. அப்புறம் ஒரு 9 விஷயம் உண்மைன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி 9 விஷயங்கள் உண்மை என்று நாம ஒப்புதல் வாக்கு மூலம் அல்லாஹ்விடத்துல சொல்லணுமா. அதுக்கப்புறம் அல்லாஹ்விடத்துல சரணாகதி அடைவது, இறைவா உன் பக்கம் நான் சரணாகதி அடைந்து விட்டேன் என்பதை ஒப்புக்கொள்ளக்கூடிய விதத்துல சில வாசகங்கள். அதுக்கப்புறம் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு, இறைவா என்னை பாவத்தை நீ மன்னிச்சிரு என்று சொல்லி பாவ மன்னிப்பு கோரி அவனிடத்தில் மீளுதல். அந்த அந்த வசனங்கள் அந்த துவாவை நம்ம எடுத்து படிச்சு பார்த்தோமே ஆனால் அவ்வளவு அற்புதமான துவா. அதெல்லாம் நம்ம எத்தனை பேர் மரணம் விட்டு கரெக்டா அந்த நேரத்துல ஓதுறோம்ன்றது தெரியல. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான், நீங்க எந்திரிச்ச உடனேயுமே உன்னுடைய ரப்பை நீ போற்றி புகழ்ந்து விடுன்றான். நீ ஹீன தக்குவோம், நீ என்ன செய்யணும், உன்னுடைய இறைவனுடைய கட்டளைக்காக நீ பொறுமையா இரு. நீ காலையில எழுந்திருக்கும் போது உன்னுடைய ரப்ப போற்றி புகழ்ந்து அப்படின்றான்ல. அதுக்கப்புறம் இரவுலையும் நீ போகணும் நல்லா. அதுக்கப்புறம் சில கட்டளைகளை சொல்லிட்டு போறான். கண் விழிச்சோனையுமே அல்லாஹ் போகணும். நம்ம வாயிலிருந்து வர வேண்டிய முதல் வார்த்தை, நாம தூங்கி விழிக்கும் போது வாயிலிருந்து வர வேண்டிய முதல் வார்த்தை அல்லாஹ்வை புகழக்கூடிய புகழ்மொழியாத்தான் இருக்க வேண்டும். வேற வார்த்தை பேசக்கூடாது. வாயை திறக்க, நம்ம காலையில எந்திரிக்கிறோமா கண் விழிக்கிறோமா, நம்ம பேசக்கூடிய முதல் வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். என்ன காலையில விழிச்சோன்னு என்ன துவா வரணும், அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹி நுஷூர் ஓதுறோமா இல்லையா? கண் முழிச்சோனே அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா, நாங்கள் மரணித்த பிறகு எங்களுக்கு உயிரூட்டிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரியது. வ இலைஹி நுஷூர், அவன் பக்கமே எங்கள் திரும்புதல் இருக்கு. இப்ப நாங்க முடிச்சிட்டோம், ஆனா ஒரு நாள் மூத்தா போவோம் கண்டிப்பா. இப்ப எல்லாம் எங்களுக்கு ரூஹ கொடுத்துட்டான். ஏன்னா தூங்குறவங்க முடிச்சு பார்த்தாதான் உசுறு இருக்கா இல்லையான்னு தெரியும். அப்படிதானே? ஏன்னா நாம தூங்கும் பொழுது நம்முடைய ரூ எங்க இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? நமக்கு தெரியுமா? சொல்லுங்க பார்ப்போம். யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நீங்க தூங்குறப்ப நீங்க என்ன பண்ணீங்க, தூங்குறப்ப நான் என்ன பண்ணேன், எனக்கு என்ன தெரியும்? அதுதான் எல்லாருடைய பதில். தெரியாது. நம்மளுடைய நினைவு எங்க போச்சு, நம்முடைய ஆன்மா என்ன ஆச்சு, யாராவது கண்டுபிடிக்க முடியுதா? அல்லாஹ் சொல்றான், உறக்கத்துல நான் தான் அப்படி கைப்பிடிச்சு வச்சிருக்கேன்றான். விரும்பின ஆளுக்கு ரூஹ கொடுத்துருவேன். நான் முடிக்கணும், அவங்க கதையை முடிக்கணும்னு நினைச்சா அப்படியே கையில வச்சுக்கிருவேன், விட மாட்டேன். போய் படுப்பாரு, நைட்டு போய் தூங்கினாருங்க. காலையில எழுப்பி பார்த்தா, அப்ப காலையில எழுப்பும் போது உசுறு இருந்தா தான் போச்சு, இல்லாட்டினா அப்துல் காதரா படுக்கிறவரு காலையில ஜனாசாவாயிருவாரு. அதுதானே? அதனாலதான் கண்ணை முழிக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் எல்லா போலும் அல்லாஹ்வுக்கே உரியது சொல்லணும். எல்லா போலும் அவனுக்கே உரியது சொல்ல வேண்டும். அதுதான் நம்மளுடைய வாயிலிருந்து வர வேண்டிய முதல் வார்த்தை. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா உசுரோட இருக்கேனா, அல்லாஹ் எனக்கு ரூஹ கொடுத்துட்டான், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணுமா நம்ம? அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்து தர்றாங்க. எத்தனை பேர் இந்த துஆவை தெரிஞ்சாலும் ஓதுவோமா? யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு எத்தனை பேர் ஓதணும்? ஒரு 4 பேர் சொல்லிக்கிறீங்க. தெரியும், ஆனா ஓத மாட்டோம். சைத்தான் அந்த மாதிரி நம்மளை என்ன செஞ்சிருக்கிறான், மறக்கடிக்க வச்சிருக்கிறான். கரெக்டா அது நம்ம என்ன செய்ய வேண்டும், அதற்குரிய அந்த இறை நினைவை நம்ம மறந்து விடக் கூடாது. ஆனா நம்மள பிறவே மறந்துடுறோம். அப்ப காலையில் விழிக்கும் போதே அல்லாஹ் புகழ்றது சிம்பிளா, இது அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு ஆரம்பிக்குது. இந்த தஹஜ்ஜுல அல்லாஹ்வை புகழ்ந்து துஆ இருக்கு பாருங்க,
5 விதமா புகழ்றாங்க. முதல்ல எந்திரிச்சு ரப்பனா லக்கல் ஹம்து அன்த கையிமுஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வமன் ஃபீஹின்ன வலக்கல் ஹம்து. இறைவா என்னுடைய ரப்பே உனக்கே எல்லா புகழ் முடியுது. ரப்பனா லக்கல் ஹம்து அன்த கையிமுஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வமன் ஃபீஹின்ன வலக்கல் ஹம்து. இறைவா வானங்கள் மற்றும் பூமி அவற்றிற்கு இடைப்பட்டவற்றை நிர்வகிக்க கூடியவன் நீயாகவே இருக்கின்றாய். எனவே உனக்கே புகழ் அனைத்தும். லக முல்கு ஸமாவாத்தி வல் அர்தி வமன் ஃபீஹின்ன வலக்கல் ஹம்து. வானங்கள் மற்றும் பூமியினுடைய ஆட்சி அதிகாரம் உன்னுடைய கையில் இருக்கு. அவற்றிற்கு இடைப்பட்டவற்றுடைய அதிகாரம் உன் கையில் இருக்கிறது. வலக்கல் ஹம்து. எனவே உனக்கே புகழ் அனைத்தும். அந்த நூறு ஸமாவாத்தி வல் அர்தி வமன் ஃபீஹின்ன வலக்கல் ஹம்து. வானங்கள் மற்றும் பூமி அவற்றிற்கு இடைப்பட்டவற்றினுடைய ஒளி நீயாகவே இருக்கிறாய். எனவே உனக்கே புகழ் அனைத்தும். அந்த மலிக்கு ஸமாவாத்தி வல் அர்தி வலக்கல் ஹம்து. வானங்கள் மற்றும் பூமியினுடைய பேரரசன் ஆட்சி அதிபதி நீயாக இருக்கிறாய். எனவே உனக்கே புகழ் அனைத்தும். எப்படி விதவிதமா புகழ்றாங்க பாரு. நீதான் நிர்வகிக்கிற, நீதான் ஒளியா இருக்கிற, நீதான் ஆட்சி புரிகிற, நீதான் அதிபதியா இருக்கிற, நீதான் எல்லாத்துக்கும் உரியவனாக இருக்கிற. எனவே உனக்கே புகழ் அனைத்தும். அப்படி புகழ்ந்துட்டு ஒரு 9 விஷயம் உண்மைன்னு சொல்லணுமா? அன்தல் ஹக் வ வஅதுக்கல் ஹக் வ லிகாஉக ஹக்குன் வ கௌலுக ஹக்குன் வல் ஜன்னத்து ஹக்குன் வன் நாரு ஹக்குன் வன் நபியுன ஹக்குன் வ முஹம்மதுன் ஹக்குன் வ ஸாஅத்து ஹக்குன். இறைவா நீ உண்மையானவன் சொல்லணும். நம்ம டெய்லி காலையில இது சொல்லணும். அன்தல் ஹக் இறைவா நீ உண்மையானவன். வ வஅதுக்கல் ஹக் உன்னுடைய வாக்குறுதி உண்மையானது. உன்னுடைய சந்திப்பு உண்மை. நான் உன்னை சந்திப்பேன் கண்டிப்பா, நீ என்னை சந்திக்க போற அது உண்மை. உன்னுடைய வார்த்தை உண்மையானது. சொர்க்கம் உண்மை, நரகம் உண்மை. நான் நம்புறேன், அதை நம்புறேன். அது இருக்கு, நான் பார்க்காதனால நான் நம்புவேன், அது உண்மைன்னு சொல்லுவேன். உன்னுடைய நபிமார்கள் அனைவரும் உண்மையானவர்கள். நீ அனுப்புன நபிமார்கள் அனைத்து நபிமார்கள் அனுப்புனே எல்லாம் உண்மை. நபியுன ஹக்குன் முஹம்மதுன் ஹக்குன். முகமது நபி உண்மையானவர். வஸ்ஸாத்து ஹக்குன் உலக அழிவுனா உண்மை. கண்டிப்பா உலகம் அழிய போகுது, மறுமை நாள் உண்மை. அந்த நாள் என்பது உண்மையானது. சொல்லணும், டெய்லி சொல்லணும்ன்றாங்க. சொல்றாங்க டெய்லி இந்த துவா ஓதம். அப்ப இந்த மாதிரி சொல்லும் போது உள்ளத்துல உறுதிப்பாடு வருமா இல்லையா? அடுத்து பாருங்க, அல்லாஹும்ம லக்க அஸ்லம்து வ பிக ஆமன்து வ அலைக தவக்கல்து வ இலைக அனபுது வ பிக ஹாஸம்து வ இலைக ஹாக்கம்து. அல்லாஹும்ம என்னுடைய இறைவா லக்க அஸ்லம்து உனக்கு நான் அடிபணிந்து விட்டேன். வ பிக ஆமன்து உன்னை கொண்டு நான் ஈமான் கொண்டு விட்டேன். வ அலைக தவக்கல்து உன் மீது நான் தவக்குல் வைத்து விட்டேன். வ இலைக அனபுது உன் பக்கம் நான் திரும்பி விட்டேன். வ பிக ஹாஸம்து வ இலைக ஹாக்கம்து. இறைவா உன்னிடத்துல நான் மன்றாடுறேன், எனக்கு நீ நீதி கொடு, எனக்கு நீ அருள் செய். உன்னிடத்துல நான் வழக்குரைக்கின்றேன், உன்னிடத்துல நான் நீதி கோருகிறேன், எனக்கு நீ அருள் புரிஞ்சிரு. அல்லாஹ்விடத்துல சரணாகதி அடையணும். அடுத்து பாவம் மன்னிப்பு. இறைவா என்ன நீ மன்னிச்சிரு, என் பாவத்தை நீ மன்னிச்சிரு. மா கத்தம்து வமா அஹர்து வமா அஸ்ரர்து வமா அலன்து. இறைவா நான் ரகசியமா செஞ்சேன் எல்லாத்தையும் மன்னிச்சிரு. நான் பகிரங்கமா செஞ்ச பாவம் எல்லாத்தையும் மன்னிச்சிரு. நான் முன்னாடி செஞ்சேன், இதுவரையும் செஞ்ச எல்லாம் அதை எல்லாத்தையும் மன்னிச்சிரு. இனிமே நான் செய்ய போறேன்ல அந்த பாவத்தை நீ மன்னிச்சிரு. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இறைவா நல்லது செய்யறதுக்கு தீயதை இருந்து விலகுவதற்கு உன்னை கொண்டே நான் சக்தி பெறுகின்றேன். அன்தல் முகத்திமு அன்தல் முஆஹிர் வலா இலாஹ இல்லா அன்த வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இறைவா அன்தல் முகத்திம் நீதான் முற்படுத்தக்கூடியவன். அன்தல் முஆஹிர் நீதான் பிற்படுத்தக்கூடியவன். நீ யார நினைச்ச யாருக்கு முன்னாடி வைக்க வரணும்னு நினைச்சு அவன் முன்னாடி வைப்ப. யார பின்னாடி தட்டி போட நினைச்சு பின்னாடி வீசிடுவார். யார முன்னாடி ரூஹ கைப்பற்ற நினைச்சீங்கன்னா முன்னாடி கைப்பற்றிடுவார். இன்னும் ஒரு 10 வருஷம் இருந்துட்டு போறான்னா விட்டுருவார். அன்தல் முகத்திமு அன்தல் முஆஹிர் எல்லாமே உன் கையில இருக்கு. ஒருத்தவன் பொருளாதாரத்துல பெரிய ஆளாகிறான்னா உன்னுடைய நாட்டம். பொருளாதாரமே இல்லாம போண்டியா போறானா உன்னுடைய ஆற்றல். நீ தான் முன்னாடி தூக்கி வைக்கிற, நீ தான் பின்னாடி தள்ளி விடுறவனையா. இதை நம்ம நம்பும் போது காழ்ப்புணர்வு வருமா, பொறாமை வருமா, இறைவனை பற்றிய நம்பிக்கை அதிகமாகும். அன்தல் முகத்திமு வ அன்தல் முஆஹிர் வலா இலாஹ இல்லா அன்த
வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இறைவா, உன்னை தவிர வணக்கத்திற்குரிய எவனும் கிடையாது. நான் நல்லது செய்யறதுக்கும் தீயிலிருந்து விலகுவதற்கும் உன்னை கொண்டு நான் சக்தி பெறுகிறேன். இந்த துவா ஓதிட்டு தான் தொழுகைக்கு போவாங்க ரசூலுல்லாஹ். எவ்வளவு ஒரு அற்புதமான பிரார்த்தனை பாரு. அப்ப இறைவனை நாம கண் விழித்தவுடன் இறைவனை புகழ வேண்டும் என்று அல்லாஹ் சொன்ன கட்டளைய அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எந்த அளவிற்கு தங்களுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துகின்றார்கள் வாழ்நாள் முழுக்க. அப்ப இது போன்ற இந்த பிரார்த்தனைகளை எல்லாம் நம்ம உள்ளம் உருகி அல்லாஹ்விடத்தில் நம்ம கேட்டு இவைகளை எல்லாம் நம்ம திரும்ப திரும்ப சொல்லும் போது நம்முடைய ஈமான் இன்னும் உறுதியாகும், அல்லாஹ் மேல இன்னும் நம்பிக்கை அதிகமாகும். அப்ப இந்த மாதிரியான நடைமுறைகள், இந்த வசனங்களுக்கு உயிரோட்டம் கொடுக்க வேண்டும். நம்ம வெறுமனே வாசிச்சுட்டு போறது கிடையாது, நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவதற்கு தான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வசனத்தை அல்லாஹ் சொன்னான்னா அதை எப்படி நடைமுறைப்படுத்துறாங்க? வாழ்நாள் முழுவதும் நடைமுறைப்படுத்தினார்களா இல்லையா? ஃபஸ்பிர் லி ஹுக்மி ரப்பிக் வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக ஹீன தகூம். இதுதான் அல்லாஹ் சொன்னது. அல்லாஹ்வுடைய கட்டளை வர வரைக்கும் பொறுமையாயிரு, நீ கண் விழித்ததும் உன்னுடைய இறைவனை போற்றி புகழ்ந்து விடு அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைய அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எப்படியெல்லாம் நடைமுறைப்படுத்தினார்கள், இந்த வசனத்தை எப்படியெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறை கொண்டு வந்தாங்க. அப்ப இந்த மாதிரி இறைவன் இடக்கூடிய ஒவ்வொரு வசனத்தில் உள்ள ஒவ்வொரு கட்டளையையும் நாம் கவனத்தில் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவோமே ஆனால் இறைவனுடைய அருளை பெற்ற நன்மக்களாக நாம் மாறலாம். இது போன்ற இந்த வசனங்களை விளங்கி நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி இத்தகைய உயர்வு மிக்க பிரார்த்தனைகளை, அற்புதமான பிரார்த்தனைகளை நாம் நம்முடைய இறைவனத்தில் கேட்டு சோனத்திற்குரியவர்களாக நாம் மாற வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியவான்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் மாற்ற வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன். வாஹிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும். Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ để không bỏ lỡ